பாடம் சொல்லி கொடுத்தாங்க. நல்லா இருந்துச்சு தெரியுமா? நீயும் ஸ்கூலுக்கு வான்னு சொன்னா வர மாட்டாங்கிற. வந்தா தானே நிறைய கற்றுக்க முடியும். அப்புறம் என் ஃப்ரெண்டு அவ நல்லா இருக்கா. நீ எதுக்கு அவளை கேட்குற? ஆ அப்படியா? ஆனால் எனக்கு நிறைய ரைம்ஸ் தெரியும் தெரியுமா? நான் வீட்டில் இருந்து நிறைய படிச்சிருக்கேன். என்ன சொல்ற? நீ வீட்டில் இருந்து நிறைய படிச்சிருக்கியா? எங்க சொல்லு பாப்போம். ஆ அப்படி கேளு. Jack and Jill went up the hill to fetch a pail of water. Jack fell down and broke his crown. தெரியுமா? சூப்பர்ல. யார்கிட்ட படிச்ச? என்னடா அழகா படிக்கிற? யார் உனக்கு சொல்லி கொடுத்தா? அம்மாவும் சொல்லி கொடுக்கல, ஐஸ்வர்யாவும் சொல்லி கொடுக்கல, அப்புறம் உன் அத்தை சொல்லி கொடுத்தாளா? இல்லம்மா, பக்கத்து வீட்டு பண்டியில அவன் கான்வென்ட் ஸ்கூல்ல படிக்கிறானா. அவன் தான் அப்பெல்லாம் படிச்சுட்டு இருப்பான். அவன்கிட்ட கேட்டனா, அப்புறம் அவன் படிக்கிறபடியே கேட்டனா, அப்படியே எனக்கும் மனப்பாடமா சொல்ல வந்துட்டா. சூப்பரா சொல்றாமா. இப்படி சொல்றது ஸ்கூலுக்கு வந்தா நல்லா படிப்பாம்லாமா இவன். கேளு, சும்மா இருக்க மாட்டேன். அம்மாட்ட ஸ்கூலுக்கு வந்தா நல்லா படிப்பான்னு ஏற்றி விடுவியா? விழுத்து விடுவோம் பார்த்துக்கோ. என்னடா சொல்ற? அதுவாமா, இன்னொரு ரைம்ஸ் சொல்றேன்னு சொன்னேன். சொல்லுடா பாப்போம். ஜானி ஜானி எஸ் பாப்பா ஈட்டிங் சுகர், நோ பாப்பா டெல்லிங் லைஸ், நோ பாப்பா ஓப்பன் யுவர் மவுத். சூப்பர்ல தம்பி, நல்லா அழகா சொல்ற தெரியுமா? அது எனக்கு தெரியும். சரி, நீ நேற்று கலர் தேய்ச்சி விளாடலாம் சாயங்காலம் வந்து ஒன்று வான்னு சொன்னேனே, என்னத்துக்கு வர மாட்டேன்ட்ட? அதுவால தம்பி, டீச்சரு நிறைய ஹோம்ஒர்க்கு கொடுத்துருந்தாங்களா, அதான் எழுதவே லேட் ஆயிட்டு. இன்னொரு நாள் லீவு நாள் விளாடும், சரியா? பாத்தியானே, ஸ்கூலுக்கு போனால் டீச்சரு ஹோம்ஒர்க்கு அப்புறம் அதை படிக்கணும் இதை படிக்கணும்னு சொல்லுவாங்க. அதான் நான் வீட்டில் இருந்தே நல்லா படிச்சுக்கிறேன் தெரியுதா? பாத்தியம்மா இவன் எப்படி சொல்றான்னு. என்னடா என்ன அருண், ஒரே கம்ப்ளைண்டா இருக்கு அம்மாட்ட. அதுதான்பா அவன் பாரு, கம்ப்ளைண்ட் பாக்ஸ் ஏதாவது அம்மாட்ட போட்டு குத்திட்டே இருப்பான். அவனுக்கு வேற வேலையே இல்லை. பாத்தியாப்பா என்னை எப்படி சொல்றான்னு. எப்போ பார்த்தாலும் என்னைய கம்ப்ளைண்ட் பாக்ஸ்ன்னு சொல்றான்ப்பா. டேய், அண்ணன் அப்படிலாம் சொல்லக்கூடாது. சரி, நேரம் ஆயிட்டுல, தூங்க போலியா? அருண், நீ அம்மா கிட்ட தானே படுப்ப, போய் தூங்கு போ. ஆமாப்பா, டைம் ஆயிட்டுன்னா காலையில எழும்பவே முடியாது. நான் வர ஸ்கூலுக்கு போகணும். எனக்கு ஒரே தூக்கமா வரும். அம்மா பால் காய்ச்சி வச்சிருக்கும், குடிச்சிட்டு நான் தூங்க போறேன். சரியா? எல்லாருக்கும் குட் நைட். இல்லை தம்பி, நான் போய் தூங்குறேன். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். இன்னைக்கு நீங்க 2 பேரும் இங்கேயே படுங்க. அம்மா உங்களுக்கு கதை சொல்றேன். ஏங்க, நீங்க போய் அந்த ரூம்ல படுத்துக்கோங்க. நாங்க 3 பேரும் இன்னைக்கு இங்க படுத்துட்டு கதை சொல்ல போறோம். என்னடி இது, உனக்கு என்னாச்சு? எனக்கு இல்லாத திருநாளா அந்த ரூம்ல போய் படுக்க சொல்ற? நான் எப்பவும் இங்கே தானே படுப்பேன். அதெல்லாம் அப்படித்தான். எத்தனை நாளைக்கு தான் உங்க பொண்டாட்டி தனியாவே உட்காந்துருப்பா? போய் கொஞ்ச நேரம் கதையை பேசிட்டு அப்படியே அங்க தூங்குங்க. நாங்க 3 பேரும் இன்னைக்கு கதையை பேசிட்டு இங்க தூங்குறோம். ஏய், உனக்கு என்ன கிறுக்கா பிடிச்சிருக்கு? அங்க போனாலோ அவ என்னை விரட்டி விட்டுருவா. நான் பேசாம இங்கேயே படுத்துக்கிறேன். அதெல்லாம் ஒன்றும் விரட்ட மாட்டா. நீங்க என்ன அவ புருஷன் தானே? போய் சொன்னதை செய்யுங்க, கிளம்புங்க. அம்மா சொன்னா கேளு. இன்னைக்கு நானும் சேர்ந்து படுத்துக்குவோம். ஜாலியா இருக்கும்லண்ணே. இல்லை தம்பி, எனக்கு அம்மாட்ட பார்த்தாதான் தூக்கம் வரும்ல. அப்ப அருணையும் கூட்டிட்டு போறேன், நீனும் சின்னவனும் படுங்க. பேசாம போங்கன்னு சொன்னேன். சும்மா எதையாவது சொல்லிட்டு இருக்காதீங்க. அருண் இன்னைக்கு இங்கே தான் படுப்பான். டேய், அம்மாட்ட படு. அம்மா உனக்கு புது புது கதையா சொல்றேன். சரிம்மா. ஏண்டி இப்படி முறைக்கிற? ஏய், கொஞ்சமாவது உனக்கு அறிவு இருக்கா? அவ இப்ப ஆடுன்னு ஆடுவா. அவ ரூம் கதவை தட்டினாலே பேய் மாதிரி கத்துவா. பேசாம நான் இங்கேயே கீழே விரிச்சாது படுத்துக்கிறேன்.
அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டா. ஏன் நான் கொண்டாந்து உங்களை விடணுமா? ஒழுங்கா போங்க, சும்மா எதையாவது பேசிட்டு இருக்காதீங்க. நேரம் ஆயிட்டு. இப்போ உங்களை வெளியே தள்ளி கதவை நான் பூட்ட போறேன். ஆமாப்பா, நீ போய் பாடுப்பா. அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டா அந்த ஐஸ்வர்யா. அவ ஏதாவது சொன்னானா நான் தான் உன்னை வரட்டுனேன்னு சொல்லு. அவ எனக்கு பயப்படுவா தெரியுமா? உடனே ஐயோ அஸ்வின் விரட்டிட்டானா, அப்போ சரி, அப்போ நீ உன்னைய வெளியே அனுப்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுவா. போப்பா. ஆமா ஆமா, அஸ்வினு வெளியே அனுப்பிட்டான்னு சொல்லுங்க. ஐஸ்வர்யா அப்படியே பயந்து நடுங்கிடுவா. இங்க வாயேன், உன்கிட்ட ஒன்று சொல்லணும். நீங்க ஒண்ணு சொல்ல வேண்டாம், ரெண்டு சொல்ல வேண்டாம். நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியுது. ஒழுங்கா போய் தூங்குங்க, நேரம் ஆயிட்டு. டேய் அம்மா, லைட் ஆஃப் பண்ணிட்டு வரேன், நாம தூங்குவோம். சரிம்மா. இப்ப போப்பா, கதை சொல்றதையும் கெடுத்துறாத. ஏப்பா இப்படி தொல்லை பண்ணுத? எப்போ இந்த அப்பாவை வரட்டுறதுக்கே 1 மணி நேரம் ஆகுது. அம்மா ஏதாவது கதை சொல்லுமா? சரிடா, படுங்க. அம்மா லைட் ஆஃப் பண்ணிட்டு வந்து உங்களுக்கு கதை சொல்றேன், சரியா? சரிம்மா. அண்ணே, நீ கொஞ்சம் தள்ளியா பார்த்துக்கோ. நான் ராத்திரி கோலை வடிப்பேன், அப்புறம் காலை தூக்கி மூஞ்சி மேலே போடுவேன், அப்புறம் கையை தூக்கி போடுவேன். அப்புறம் எல்லாத்தையும் நீ தாங்கிக்கிட்டுனா என் பக்கத்தில் படுத்துக்கலாம், சரியா? என்னடா சொல்ற? கோலை வடிப்ப, கையை தூக்கி போடுவ, காலை தூக்கி போடுவியா? ஏன்டா அப்படி பண்ணிட்ட? இது நல்லா இருக்கா? தூக்கத்துல கையை தூக்கி போடுறது, காலை தூக்கி போடுறதுலாம் சகஜம் தானே? என்ன கொஞ்சம் கோலையும் வடிப்பேன். நான் தான் உனக்கு ஓப்பனா சொல்லிட்டேன். நீ எல்லாத்தையும் சகிச்சுட்டு தான் அங்கே படுக்கணும். அம்மா அப்படிதான் தினமும் படுக்குது இல்லம்மா? ஆமாண்டா. சரிடா தம்பி. என்னதான் ஏன் எங்க தங்கி தங்கி நிக்கிறீங்க? என்னாச்சு? எதுவும் வேணுமா? இங்க வாங்க. என்னதான் என்னன்னு சொல்லுங்க. ஏன் இப்படி முழிக்கிறீங்க? தூக்கம் வரலையா? அருண் எங்க? இல்லை ஐஸு, படுக்கலான் தான் போனேன், நேரம் ஆயிட்டுன்னு. அனிதா தான் அருணும் அஸ்வினும் இன்னைக்கு என் ரூமில் படுக்கட்டும், நான் கதை சொல்ல போகிறேன், நீங்கள் அங்கே போய் படுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டா. இந்த அனிதாக்கு என்னாச்சு? ஒருவேளை நேற்று இந்த லட்சுமி அக்கா பேசினதே அவ காதில் வாங்கியிருப்பாளோ? ஏன் இப்படியெல்லாம் பண்ணுறா? என்ன ஐஸு, உன்கிட்ட தானே சொல்லிட்டு இருக்கேன், எங்கே யோசனையில் இருக்க? இல்லதான், புதுசா இருக்கே, ஏன் இப்படி எல்லாம் பண்றானே நினைச்சேன். நீங்க அங்கேயே படுத்துக்கிறேன்னு சொல்ல வேண்டியதானே? அப்படித்தான் சொன்னேன் ஐஸு. அதுக்கு அவளும் உங்க பொண்டாட்டி தானே, எத்தனை நாள் தனியாவே படுத்திருப்பா? போய் அவகிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு அங்க போய் தூங்குங்க, இன்னைக்கு நான் பசங்க கூடயே படுத்துக்கிறேன்னு சொல்லிட்டா. நான் கேட்குறேன்னு தப்பா நினைக்காதீங்க தான். அவளுக்கு என்ன ஆச்சு? கோபமா இருக்காளா? அப்படியெல்லாம் இல்லை ஐஸு, அவ கோவமாலாம் இல்லை, நார்மலாக தான் இருக்கா. யதார்த்தமாக தான் சொன்னான். எனக்கும் ஒரு மாதிரி தான் இருந்துச்சு, ஆனால் அவ இங்கே தூங்க சொல்லிட்டா, நான் என்ன செய்யட்டும்? இல்லத்தான், நீங்க வேணும்னா இங்க படுத்துக்கோங்க, நான் போய் சோஃபால படுத்துக்கிறேன். என்னடி நடக்குது இந்த வீட்டில்? 2 பொண்டாட்டி இருந்துக்கிட்டு 2 பேரும் என்ன அங்கேயும் படுக்க விட மாட்டேங்கியே, இங்கேயும் படுக்க விட மாட்டேங்கியே. புதுசா வாங்குற வீட்டில் எனக்கு தனியா ஒரு ரூம் வைக்கணும் போல இருக்கு. ஐயோ அத்தான், அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அது எதுக்கு? இத்தனை நாளும் நானும் அருணும் தான் படுத்துக்கிட்டோம். எனக்கு அருண் இல்லாமல் தூக்கம் வராது, அதான் சொல்கிறேன். என்னடி இது, 2 பேரும் ஆளுக்கு ஆளு முறைச்சிக்கிட்டு நிற்கிறீங்க? ஐயோ அத்தை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. பசங்க இன்னைக்கு அங்கேயே படுத்துக்கிட்டோன்னு அனிதா சொல்லிட்டாலாம், அதான் அருண் இல்லாமல் தூக்கம் வராதுன்னு சொல்லிட்டு இருந்தேன். அடியே அறிவு கட்டவளே, சாமி வரம் கொடுத்தாலும் பூசாரி வரம் கொடுக்காது போல இருக்க. அவன் ஓம் புருஷன் தானே, ஒரு நாள் இங்க படுக்கன்னா படுத்துட்டு போறான். நீ என்னமோ அவனை விரட்டுறதுலே குறியா இருக்க. அனிதா வந்து எல்லாம் சொல்லிட்டு தான் போறா. பசங்களுக்கு பால் எடுத்துட்டு அவ போய் படுத்தாச்சு. நீ பால் காய்ச்சி வச்சிருக்கேன், எடுத்துட்டு வர்றியா? எடுத்துட்டு வந்து தரவான்னு கேட்க வந்தேன். அத்தை, நான் இந்த வீட்டில் சந்தோஷமா தானே இருக்கேன். இவர் இங்க படுத்தா மட்டும்தான் நாங்க சந்தோஷமா இருக்கணும்னு இருக்குதா என்ன? எப்பவுமே அவரும் நானும் சந்தோஷமா தான் இருக்கிறோம். அவளுக்கு தான் புத்தியில உரைக்க மாட்டுக்கு, எதையாவது லூசுத்தனமா பண்ணிக்கிட்டு இருப்பா. நேற்று இந்த லட்சுமி அக்கா வந்து பேச போய் தான் இத்தனையும் அவ கேட்டிருப்பான்னு நினைக்கிறேன். வேற வேலை இல்லை அவளுக்கு. லட்சுமி பேசுனதுலயும் நல்லது ஒண்ணு நடந்திருக்கு. அனிதாவே மனசிறங்கி
வந்திருக்கானா என்கிட்ட பெரிய விஷயம். உன் மனசுக்குள்ள 1000 இருக்கும் உன் புருஷன்ட்ட பேசணும்னு. என்னைக்காவது பேச விட்டுருப்பாளா? நீ அவன் பக்கத்தில் நின்று கூட பேசினது கிடையாது. இப்போ அவளே மனசிறங்கி நீங்கள் 2 பேரும் சந்தோஷமா இருங்கன்னு நினச்சி அவ போயிட்டா தூங்குறதுக்கு. நீங்கள் 2 பேரும் இன்னும் நின்று புலம்பிக்கிட்டு இருந்தா எப்படி? உன் மனசில் உள்ளத உன் புருஷன்கிட்ட பேசுறதுக்கு ஒரு சந்தர்ப்பம்னு நினச்சிக்கோ. விடிய விடிய 2 பேரும் பேசிக்கிட்டு இருங்க. ஐயோ அத்தை, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. என்னைக்கு எங்களுக்கு குழந்தை நாய் போச்சோ என் மனசில் இந்த குடும்பத்து மேலே ஒரு அக்கறையும் இதுவும் வந்திருக்கு. இந்த குடும்பத்தை நல்ல வழிக்கு கொண்டு போகணுங்கிறது மட்டும்தான் என் மனசில் இருக்குது. இந்த பிள்ளைங்க கஷ்ட நஷ்டம் எதுவும் தெரியாமல் நல்லபடியாக வளரணுங்கிறது தான் என் மனசில் எண்ணமாக இருக்குது. இந்த அனிதாவோட அம்மா வந்து இடையில இவ்வளோ பிரச்சனை பண்ணுதாளே அப்படின்னு நினச்சா வேதனையாக இருக்குது. அதெல்லாம் எப்படி விரட்டி நல்ல வழிக்கு வர்றதுன்னு நான் முழிச்சிட்டு இருக்கேன். நீங்கள் என்னன்னா ஏதேதோ சொல்கிறீங்க. அறிவு கேட்டவளே, உனக்கு என்ன வயசு ஆகி போச்சு? ஒத்த பிள்ளையோட நிறுத்திக்குவீங்களாக்கும்? ஆளுக்கு இன்னும் 2 பிள்ளைய பெத்து போடுங்க. எல்லாத்தையும் வளர்க்கறதுக்கு இந்த கிழவிக்கு தெம்பு இருக்கு. போங்கத்த, நீங்க வேற எதையாவது சொல்லிட்டு இருக்காதீங்க. ஏல, இவ இப்படியே தான் பேசிக்கிட்டு இருப்பா. பால் எடுத்துட்டு வரேன், குடிச்சிட்டு படுங்க. ஏய், நீயும் என் பொண்டாட்டி தானே. நீ சந்தோஷமா இருக்கணும், நீ மனசளவுல நிம்மதியா இருக்கணும் அப்படின்னு எனக்கு ஆசை இருக்காதா? ஐயோ அத்தா, நான் நல்லா தான் இருக்கிறேன். அவ ஏதாவது கூறுகட்டத்தனமா பண்ணிக்கிட்டு இருப்பா. நீங்க வேற. இல்ல ஐசு, அனிதா எந்த மாதிரி யார் பேச்ச கேட்டு முடிவெடுத்தாலோ தெரியல. ஆனா என் மனசுக்குள்ளேயும் ஒரு கவலை இருக்கத்தான் செஞ்சுது. உன்னை நான் சந்தோஷமா வச்சுக்கலையோன்னு அப்பப்ப என் மனசு உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. ஆனா நம்ம 2 பேத்துக்குள்ளேயும் இடைவெளி இருந்த மாதிரி எனக்கும் தோணுச்சு. உன் பக்கத்துல உட்காந்து பேசக்கூட முடியலையேன்னு நிறைய நாள் நான் நினைச்சிருக்கேன். ஆனா நம்ம குடும்பம் சந்தோஷமா இருக்கணும்னா நாம கொஞ்சம் விலகி தான் இருக்கணும்னு தான் விலகி இருந்தேன். ஆனா இப்ப அனிதாவே மனசிறங்கி வந்திருக்கா. பெரிய விஷயம். அத்தான், நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா அனிதா மனசுல எப்பவுமே ஒரு சஞ்சலமோ கோபமோ வரக்கூடாது. அதுக்கு நாம 2 பேரும் காரணமா எப்பவும் இருக்கக்கூடாது தான். அனிதா சந்தோஷமா இருக்கணும். அவ அம்மா இல்லாம என்ன பாடுபடுறான்னு உங்களுக்கு தெரியும். இப்ப நாம 2 பேரும் இப்படி சேர்ந்திருந்தா அனிதாக்கு இன்னும் சந்தோஷம்லாம் இருக்காது, வேதனையா தான் இருக்கும். புரிஞ்சுக்கோங்க தான். நீங்க எப்பவுமே அனிதா கூட தான் இருக்கணும். நான் எப்பவும் சந்தோஷமா தான் இருக்கேன். ஐசு, நீ என் பொண்டாட்டியா கிடைச்சது மிகப்பெரிய தவமுட்டி. எப்படி என்னால சொல்ல தெரியல. ஆனா பொண்ணு மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்கிறது எவ்வளவு அபூர்வம் தெரியுமா? நீ காலம் பூரா என் பொண்டாட்டியாவே இருக்கணும். எனக்கு அதுதான் ஆசை. உன்னை விட்டுட்டு எப்பவுமே நான் பிரிஞ்சே இருக்கக்கூடாது. நான் எப்பவும் உங்க கூட தான் இருப்பேன், உங்க மனசுல தான் இருப்பேன். ஆனா இப்ப நீங்க அங்க போய் படுங்க. அனிதா எப்பவுமே தனியா இருக்கக்கூடாது தான். அவ பாவம், எனக்காவது அண்ணன் அப்பா அம்மான்னு எல்லாரும் இருக்காங்க. ஆனா அவளுக்கு யார் இருக்கா? அவங்க அப்பா மட்டும்தான் இருக்காரு. அவ மனசுல எப்பவுமே நீங்க மட்டும்தான் இருக்கீங்க. அதனால நீங்க எப்பவுமே அவளை பிரியக்கூடாது தான். சரி ஐசு, நீ சொல்றதபடியே நான் செய்கிறேன். நான் எப்பவுமே அனிதாவை விட்டு பிரிஞ்சே இருக்க மாட்டேன். நான் போய் சோஃபால படுத்துக்கிறேன், நீ தூங்கு. சரிதான். இந்த லட்சுமி அக்கா இங்க அடிக்கடி வரவே கூடாது. அது வரதுக்கு முன்னாடி நாம போய் அதை பார்த்துக்கணும். அது இங்க வந்து எதையாவது உளறிட்டு போக இந்த அனிதா காதல கேட்டுட்டு தான் பாவம் இன்னைக்கு அத்தானை விட்டுட்டு தனியா படுத்திருக்கா. அவ எப்பவுமே அத்தான் கையில தான் தூங்குவா. நான் எத்தனையோ நாள் பார்த்துருக்கேன். ஆனா இன்னைக்கு இந்த அக்கா சொன்னதுனால பாவம் அவ. என் அனிதா எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும், அது மட்டும்தான் என் ஆசை. இனிமே எப்பவுமே இந்த மாதிரி பேச்சுக்கள் இந்த வீட்டில் இருக்கவே கூடாது. என் அத்தான் எப்பவுமே என் மனசுல தான் இருக்காரு. அவர் எப்பவுமே எங்க கூட தான் இருப்பாரு. அவர் நினைவில் வாழ்றது தான் எனக்கு சுகமா இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹாய் ரேவதி சகோதரி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் ரேவதி சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? ஹாப்பி ஹோலின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. ஹாப்பி ஹோலி சிஸ்டர். ஹாய் சங்கீதாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டுடே எபிசோட் சூப்பர் அக்கா. ஹாய் ஐஸ்வர்யாக்கா, மாமா, அனிதாக்கா, அருண் செல்லம், அஸ்வின் செல்லம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹாப்பி ஹோலி மை ஃபேமிலி. அருண் செல்லம், அஸ்வின் செல்லம், அனிதாக்கா எல்லாரும் சூப்பராக பேசுகிறீங்க. அருண் செல்லம், அஸ்வின் செல்லம், ஐ லவ் யூ ஸோ மச் போத் ஆஃப் யூ. மாமான்னு சொல்லி நிறைய ஹார்ட் போட்டிருக்கீங்க.
அனிதாக்கா ஐஸ்வர்யாக்கா லவ் யூ ஸோ மச் போத் ஆஃப் யூ. உம்மா உம்மான்னு சொல்லி ஹார்ட் போட்டிருக்கீங்க. மாமா லவ் யூ ஸோ மச் உம்மா உம்மான்னு சொல்லி நிறைய ஹார்ட் போட்டிருக்கீங்க. அனிதா அம்மா, ஐஸ்வர்யா அம்மா, அப்பா, தம்பி, அருண் தம்பி, அஸ்வின் தம்பி எல்லாரும் எப்படி இருக்கீங்க? லவ் யூ ஸோ மச் போத் ஆஃப் யூன்னு சூர்யா கமெண்ட் பண்ணியிருக்கான். ஐ எம் ஃபைன் மாமா, தேங்க்யூ ஸோ மச் மாமா அப்படின்னு சொல்லி சங்கீதாக்கா கமெண்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச்க்கா. ஹாய் சங்கீதாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். தேங்க்யூ ஸோ மச்க்கா. ஹாய் சூர்யா, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியாம்மா? ஹாய் சங்கீதா, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியாம்மா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். ஐ லவ் யூ ஸோ மச்மா. உம்மா உம்மா. ஹாய் சூர்யா, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியாம்மா? ஹாய் சூர்யா அண்ணா, ஹாய் சங்கீதா அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். ஐ லவ் யூ ஸோ மச்மா. ஹாய் சூர்யா அண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஐ லவ் யூ ஸோ மச் அண்ணா. ஹாய் சங்கீதா அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். அஸ்வினிக்கு இன்னைக்கு சூப்பரா ரைம்ஸ் படிக்க தெரிஞ்சிச்சு. அருண் கிட்ட படிச்சு காட்டினேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா அண்ணா? ஐ லவ் யூ ஸோ மச் அண்ணா. சூர்யா அண்ணா, எப்படி இருக்கீங்க? ஐ லவ் யூ. ஹாய் அனிஸ் பாத்திமாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் அனிதாக்கா, ஐஸ்வர்யாக்கா, மாமா, அருண் செல்லம், அஸ்வின் செல்லம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மாமா 2 அக்கா போதும், அந்த குட்டி சாத்தான் வேண்டாம். ஆல் ட்ரெஸ்ஸு சூப்பர் மாமா. அக்கா குட்டீஸ், இந்த சாங் குட்டீஸ்க்கு எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச்க்கா. ஹாய் அனிஸ் பாத்திமாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் அனிஸ், எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியாம்மா? இந்த 2 பேரை வச்சுட்டு தாங்க முடியல. இதுல 3வது ஒண்ணா உங்க மாமாவை நல்லா தான் எடை போட்டு வச்சிருக்கீங்க. எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை கார்த்திகை. தேங்க்யூ அம்மா, உங்க சாங் சூப்பரா இருந்துச்சு. நானும் படிப்போம்ல. எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை கார்த்திகை. தேங்க்யூ ஸோ மச் அம்மா, இந்த சாங் சூப்பரா இருந்துச்சு. ஹாய் காயத்ரி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? செல்ல குட்டீஸ், ஹாப்பி ஹோலி. மை ஃபேமிலிக்கு ஹாப்பி ஹோலின்னு சொல்லி நிறைய ஹார்ட் போட்டிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் அக்கா. ஹாய் காயத்ரி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். தேங்க்யூ ஸோ மச் அக்கா. ஹாப்பி ஹோலி அக்கா. ஹாய் காயத்ரி, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியாம்மா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். ஹாப்பி ஹோலிமா. ஹாய் காயம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். தேங்க்யூ ஸோ மச் அம்மா. ஐ லவ் யூ. ஹாய் காயம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்களுக்கும் ஹாப்பி ஹோலி. தேங்க்யூம்மா. ஹாய் பிரசாந்த், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நிறைய ஹார்ட் போட்டிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹாய் பிரசாந்த், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் மகேஷ் அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் ஃபேமிலி மாமா, என்கிட்ட நீங்கள் பேசுங்கன்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. கண்டிப்பாக பேச சொல்கிறேன். மாமா பிஸியாக இருந்திருப்பாங்க. ஹாய் மகேஷ் அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் மகேஷ், எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியாம்மா? நான் நல்லா இருக்கேன். எல்லாரும் கமெண்ட் பண்ணும்போது லேட் ஆயிருதுன்னு சொல்லிட்டு சில சமயம் விட்டுருப்பேன். சாரிம்மா, ஒன்றும் தப்பா நினச்சிக்காத. எப்படி போகுது உன்னோட ஸ்டடீஸ்லாம்? சூப்பர்மா, தேங்க்யூ ஸோ மச்மா. ஹாய் மகேஷ் ஆண்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். தேங்க்யூ ஸோ மச் ஆண்டி. ஹாய் மகேஷ் ஆண்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஐ லவ் யூ ஸோ மச் ஆண்டி. ஹாய் சாந்தி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் ஐஸ் அனிதா அக்கா. இப்போ எனக்கு அனிதா அக்காவை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. லட்சுமி அக்கா பேசும்போது அனிதா மனசு எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கு. இனி கொஞ்சம் ஐஸ் அத்தானை பேச விடு. ஹாய் அருண்குட்டி, அச்சுக்குட்டி, பாட்டு பாடணும். ஆரிரரோ நீ இங்கு பாட தாயே நீ கண்ணுறங்கி. இது என்னோட அச்சுக்குட்டிக்காக. இப்போ என் அத்தானுக்கு ஊர்சனம் தூங்கிருச்சு, ஊதக்காற்று அடிச்சிருச்சு. பாவி மனம் தூங்கலையே, அதுவும் ஏனோ தெரியலையே. இந்த பாட்டை அத்தான் வாயால் பாடணும். இப்போ நான் பாட்டு போட்டு விட்டா நான் பாடத்தான் நினச்சி நீங்கள் பாடணும் அத்தான். செல்ல அத்தான், எனக்கு இன்னும் நீங்கள் என்கிட்ட சரியாக பேசலைன்னு சொல்லி ஹார்ட் பிரேக் கொடுத்துருக்கீங்க, ப்ரோக்கன் ஹார்ட் கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச்க்கா. ஹாய் சந்தியக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். தேங்க்யூ ஸோ மச்க்கா. ஹாய் சாந்தி, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியாம்மா? நான் நல்லா இருக்கேன். இன்னும் சரியா பேசலையா? அப்போ உன் வீட்டுக்கு வந்து பேசுறேன். ஒரு சனம் தூங்கிருச்சு, ஊத காத்தும் அடிச்சிருச்சு, பாவி மனம்
தூங்கலியே அதுவும் ஏனோ புரியலியே. ஒரு சனம் தூங்கிருச்சு, ஊரே காத்து அடிச்சிருச்சு, அபிமானம் தூங்கலியே, அதுவும் ஏனோ புரியலியே. சாந்திக்கா, உங்க சார்பா அத்தானுக்காக நானே பாடிட்டேன். அத்தானுக்கு இன்னும் தொண்டை சரியில்லை, ஆனாலும் இப்படி இழுக்கிற பாட்டெல்லாம் அத்தானுக்கு வராது. எப்படி இருக்கீங்க? சாந்தியம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அப்பா பாட்டு பாட சொல்லி டார்ச்சர் பண்றீங்க. அப்பா பாடுறது கேட்டா சிரிப்பா வருது. நீங்க தான் சூப்பரா பாடுவீங்க. சாந்தியம்மா, சூப்பர் சூப்பர் பாட்டா பாடுறீங்க. எனக்கு ஒண்ணுமே பாட தெரியாது. அஸ்வின் ரைம்ஸ் தான் பாடுவான். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? லவ் யூ so much மா. ஹாய் மாசிலாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் ஐஸ்வர்யா, ஹாய் அக்கா, ஹாய் அத்தான், அருண், அஸ்வின், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன் அப்படி சொல்லி நிறைய ஹார்ட் போட்டிருக்கீங்க. அத்தான் உங்களுக்கு தொண்டை வலி சரியானதில்ல, எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அஸ்வின் குட்டி, அருண் குட்டி, ரொம்ப ரொம்ப அருமையாக பேசுகிறீங்க, அழகாக பேசுகிறீங்க, செல்லுங்களா, சூப்பராக சூப்பர். நானும் கூட வரட்டா ஹோலி விளையாட? ஹாப்பி ஹோலி. அனிதா, நீங்கள் வருத்தப்படாதீங்க. ஐஸ்வர்யா நல்லா மெச்சூர்டாக இருக்காங்க. ரெண்டு பேரும் இன்னைக்கு போல் எப்போவும் ஒற்றுமையாக இருக்கணும். வீடியோ ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது. ஐ லவ் யூ அத்தான், ஐ லவ் யூ ஐஸ்வர்யா, அனிதா, ஐ லவ் யூ அஸ்வின், உமா எல்லாருக்கும் நன்றி. செம்ம சூப்பர் வீடியோ. எல்லோருடைய ட்ரெஸ்ஸும் வேறு லெவல்னு சொல்லி நிறைய ஹார்ட் போட்டிருக்கீங்க, ரோஸ் கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் அக்கா. ஹாய் மசலாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்கள் கமெண்ட் சூப்பராக இருக்குது. தேங்க்யூக்கா. ஹாய் மாசிலா, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியாம்மா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். தேங்க்யூ ஸோ மச்மா. உன்னோட கமெண்ட் சூப்பராக இருக்குது. த்ரோட் பெயினும் சரியாச்சு. தேங்க்யூ ஸோ மச். ஹோலி விளையாட பசங்க கூட விளையாட போறியா? வா. ஹாய் மாசிலாம்மா, ஹாப்பி ஹோலிம்மா. நீங்கள் எங்கள் கூட விளையாட வரீங்களா? ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச்மா. ஹாய் மாசிலாம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹோலி விளையாட வரீங்களா? நான் உங்களுக்கு கலர் பூசி விடுறேன். தேங்க்யூம்மா, லவ் யூ ஸோ மச். ஹாய் அலினியக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் அனிதா, ஐசு, அத்தான், அருஞ்செல்லம், அஸ்வின் செல்லம், எல்லாரும் ஹோலி வாழ்த்துக்கள். நீங்கள் எல்லாரும் நலமா? நான் நலம். அத்தானுக்கு வர வர டிமாண்டு கூடிட்டே போகுது. எது எப்படியோ அத்தானை யாருக்கும் விட்டு கொடுக்க முடியாது. உம்மா, ஐ லவ் யூ அத்தான்னு சொல்லி நிறைய ஹார்ட் போட்டிருக்கீங்க. இன்னைக்கு குட்டீஸ் ரெண்டு பேரையும் அதிகமாக காட்டலை. மிஸ் யூ செல்லங்களா. ஐஸு, அனிதா, அத்தானை விட்டு கொடுத்துட போகிறீங்க. யூ ஆர் கிரேட் ஐஸுன்னு சொல்லி நிறைய ஹார்ட் போட்டிருக்கீங்க. ஸ்டோரி சூப்பர். அருண், அஸ்வின் ஸ்பெஷல் அன்பு முத்தங்கள். உம்மா அத்தான் எனக்காக ஒரு பாட்டு. ஆல் ட்ரெஸ் சூப்பர். ஐ லவ் யூ ஸோ மச்னு சொல்லி நிறைய ஹார்ட் போட்டிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் அல்னியக்கா. ஹாய் அல்னியக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். தேங்க்யூ ஸோ மச்க்கா. உயிரே உயிரே வந்து என்னோடு கலந்து விடு, உறவே உறவே என்னை உன்னோடு கலந்து விடு. ஹாய் யாழினி, எப்படிமா இருக்க? இந்த சாங் உனக்காகத்தான். நல்லா இருக்கியா? ஐ லவ் யூ ஸோ மச்மா. நிறைய உம்மா. சாப்பிட்டாச்சா? ஹாய் யாழினி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். தேங்க்யூ ஸோ மச் அம்மா. ஹாப்பி ஹோலிம்மா. ஐ லவ் யூ. ஹாய் யாழினி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். தேங்க்யூ ஸோ மச் அம்மா. ஐ லவ் யூ. ஹாய் லல்லி சகோதரி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லா இருக்கிறோம். மாமா, உங்கள் உடல் நலத்தில் கவனமாக இருங்கள். தம்பி, எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் லல்லி. ஹாய் லல்லி, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியாம்மா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். தேங்க்யூ ஸோ மச்மா. ஹாய் லல்லி, உடம்ப பார்த்துக்கிறேம்மா. தேங்க்யூ ஸோ மச்மா. நீ எப்படிமா இருக்க? அம்மா அப்பாலாம் எப்படி இருக்காங்க? எல்லாரும் எப்படி இருக்கீங்க? தேங்க்யூ ஸோ மச்மா. ஹாய் லல்லி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். தேங்க்யூ ஸோ மச்க்கா. ஐ லவ் யூ. ஹாய் லல்லி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். அம்மா எப்படி இருக்காங்க? அப்பா எப்படி இருக்காங்க? எல்லாரையும் அஸ்வினு கேட்டான்னு சொல்லுங்க, சரியா? ஐ லவ் யூம்மா. ஹாய் கிருஷ்ணாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அனிதா அண்ட் ஐஸ்வர்யா ஆர் வெரி அண்டர்ஸ்டாண்டிங்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச்க்கா. ஹாய் கிருஷ்ணாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். தேங்க்யூ ஸோ மச்க்கா. ஹாய் கிருஷ்ணா ஆண்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஐ லவ் யூ ஸோ மச் ஆண்டி. ஹாய்
ஹாய் பிரபாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டுடே வீடியோ சூப்பராக இருக்கு. அனிதாக்கா, ஐசக்கா, உங்கள் ட்ரெஸ் எல்லாம் சூப்பர். அருண் செல்லம், அஸ்வின் செல்லம் ட்ரெஸ் சூப்பர். ஐ லவ் யூ ஸோ மச். உமா உமா மாமா ஸ்மைல் சூப்பர், ட்ரெஸ் சூப்பர். ஐ லவ் யூ ஸோ மச். உமா மாமா உமா உமா உமான்னு சொல்லி நிறைய ஹார்ட் போட்டிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். என்ன பிரபாக்கா, எப்படி இருக்கியே? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். தேங்க்யூ ஸோ மச் அக்கா. ஹாய் பிரபா, எப்படிம்மா இருக்க? நல்லா இருக்கியாம்மா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம்மா. ஐ லவ் யூ ஸோ மச்மா. உனக்கு உம்மா உம்மா உம்மா. ஹாய் பிரபா அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். தேங்க்யூ ஸோ மச்மா. ஹாய் பிரபா அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் அபிதாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் ஐஸ்வர்யா, அனிதா, தம்பி, குழந்தைகள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? தம்பி, நேற்று நீ பாடிய பாடல்கள் அருமையாக உள்ளது. என்னுடைய 2 செல்லக்குட்டிகள் எப்படி இருக்கிறீர்கள்? இன்றைக்கு உங்கள் ட்ரெஸ் சூப்பர் சூப்பர்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச்க்கா. ஹாய் அபிதாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். உங்கள் தம்பி பாடின பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? தேங்க்யூ ஸோ மச்க்கா. ஹாய் அபிதாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்காங்க? தேங்க்யூ ஸோ மச்க்கா. ஹாய் அபிதா ஆண்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். தேங்க்யூ ஸோ மச் ஆண்டி. ஹாய் அபிதா ஆண்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். தேங்க்யூ ஸோ மச் ஆண்டி. ஹாய் தெய்வமக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அக்கா இப்படியே இருக்கணும், மறுபடி துண்டாயிடாதீங்க அப்படின்னு சொல்லி ஹார்ட் போட்டிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச்க்கா. ஹாய் தெய்வமக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். தேங்க்யூ ஸோ மச்க்கா. ஹாய் தெய்வமம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். தேங்க்யூ ஸோ மச் அம்மா. ஹாய் தெய்வமம்மா, சாப்பிட்டீங்களா? எப்படி இருக்கீங்க? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். தேங்க்யூ ஸோ மச் அம்மா. ஹாய் லட்சுமி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் ஐஸ் அனிதாக்கா குட்டீஸ், ஹாப்பி ஹோலி. அஸ்வின் செல்லம் கலர் பூசி க்யூட்டாக இருக்கிறான். மும்பையில் ஹோலி சூப்பராக கொண்டாடுவாங்க. அனிதாக்காவை எனக்கு பிடிக்கும். ஐஸ் அக்கா கிரேட், சூப்பராக பேசுகிறீங்க. அண்ணா, இன்னைக்கு எபிசோடில் வர மெரூன் கலர் ட்ரெஸ் செம்ம மாசாக சூப்பராக இருக்குது. ஐ லவ் யூ ஸோ மச். உமா உமான்னு நிறைய ஹார்ட் போட்டிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹாய் லட்சுமி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஆமாக்கா, பாம்பேல ஹோலி நல்லா கொண்டாடுவாங்க. நாங்களும் செம்ம ஜாலியாக கொண்டாடி இருக்கிறோம் எங்கள் ஃப்ரெண்ட்ஸோட. இப்போ எல்லாத்தையும் மிஸ் பண்ணுறோம். ஐ லவ் யூ ஸோ மச்க்கா. ஹாய் லட்சுமி, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியாம்மா? மெரூன் கலர் ட்ரெஸ் நல்லா இருந்துச்சா? தேங்க்யூ ஸோ மச்மா. ஹாய் லட்சுமி ஆண்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். அஸ்வின் ஹோலி எப்படி கலர் பூசிக்கிட்டோம் பார்த்தீங்களா? உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? தேங்க்யூம்மா. ஹாய் லட்சுமி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். தேங்க்யூ ஸோ மச்மா. ஹாய் மரியலங்கா, நிறைய ஹார்ட் போட்டிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹாய் மரியலங்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நிறைய ஹார்ட் போட்டிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹாய் பவானி விலாக்ஸ், வெரி நைஸ்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். இன்னைக்கு கமெண்ட் பண்ணின உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி. எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எல்லாரும் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். பாய். எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா